செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தலைமை செயலர் சிவதாஸ் மீனா, உள்துறை செயலாளர் அமுதா, டிஜிபி சங்கர் ஜிவால், அதே போல சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசலம் மற்றும் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அருண் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ள நிலையில் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுத்து அதை ஏற்கனவே காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த குற்ற பின்னணி உள்ளவர்கள், அதே போல ஏற்கனவே வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கவர்கள், அவர்களுடைய தொடர் நடவடிக்கையை கண்காணிப்பது குறித்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசு காவல்துறையிடம் ஒரு அறிக்கை ஒன்றை கேட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறை சார்பில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் மேலும் தமிழகத்தில் எங்கும் இந்த சமீப காலமாக நடைபெற்று வரும் ஒரு சில சம்பவங்கள் தொடர் பல்வேறு கட்சிகள் விமர்சனங்கள் செய்துள்ளார்கள் என அடிப்படையில் தற்போது அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. மேலும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் முதலமைச்சரின் உத்தரவின் காவல்துறையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.